இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நம்பினோர் கெடுவதில்லை. இது பிறங்களுடைய வார்த்தை. இது கடவுளை நம்புகிறவர், நம்பிக்கையோடு வாழ்கிறவர் ஒருபோதும் தோல்வியை சந்திக்க மாட்டார். விவிலியம் சொல்லுகின்ற ஒற்றை புள்ளி தான், நீ நம்பு, வாழ்வடைவாய். அந்த நம்பிக்கையை ஆணித்தனமாக சொல்லுகிறது தான் இன்றைய தியானம். இன்றைய முதல் வாசகத்தில் இருக்கின்ற மைய பகுதி, இன்றைய வாசகத்தினுடைய இறுதி வரின்னு கூட சொல்லலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்திருக்க மாட்டீர்கள். இன்றைய வாசகத்தில் இருக்கின்ற கடைசி வரி இது. நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் நிலைத்திருக்க மாட்டீங்க. இன்றைய முதல் வாசகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியோடு இருக்கின்ற ஒரு பகுதி. அது தெரிஞ்சுக்கணும் வச்சுங்களேன். என்னுடைய வாசகம் எவ்வளோ ஒரு நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாலமோன் ஆட்சிக்கு பிறகு யூதா நாடு ரெண்டா பிரிஞ்சிச்சு. பாலஸ்தீன நாடு ரெண்டா பிரிஞ்சிச்சு. இஸ்ரேல் நாடு ஒன்று, வடநாடு, தென்னாடு. தென்னாடு யூதான் அழைக்கப்பட்டது, வடநாடு எப்ராஹிம் அழைக்கப்பட்டது. இவ்வாறு காலங்கள் ஓடிட்டு இருக்குது. வடநாட்டுக்கு தென்னாடு யூதா அழியணும்னு ரொம்ப ஆசை. ஏனென்றால் தென்னாட்டிலே எருசலேம் இருக்கிறது, அவனுடைய திரு உறைவிடம். எல்லா மக்களும் அங்கே போய் குவிறாங்க, எல்லாம் ஆண்டவரை தேடி போகிறாங்க. இதனால் என்ன பண்ண, அந்த நாட்டு அரசர் ரெகபயாம் என்ன பண்ணா, தான் பெத்தேலுங்கிற 2 இடத்துல அந்நிய தெய்வத்துக்கு கோயில் கட்டுறான். ஏன்னா அவங்க ஆண்டவரை தேடி மக்கள்லாம், வடநாட்டு மக்கள்லாம் தென்னாட்டுக்கு போகிறாங்க. அப்படி இந்த பகுதி மக்கள்லாம் யூதாவுக்கு போயிட்டார், வடநாட்டுக்கு தென்னாட்டுக்கு போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது, அவன் ஈஸியாக நம்மளை ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், அந்நிய கடவுளுக்கு கோயில் கட்டுறாங்க. அதை எதிர்த்து தான் ஓசை, ஆமோஸ் நிறைய இறைவாக்கினால போய் இறைவாக்கி குறைக்கிறாங்க. அது ஒரு ட்ராக். அது இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது வடநாட்டுக்கு தென்னாடு அழியணும், அதுக்கு ஒரு வழி பண்ணுறாங்க. ஆகாசு யூதாவை, தென்னாட்டை ஆட்சி செய்கின்ற பொழுது வடநாட்டு ராஜா என்ன பண்ணுறான், சிரியாவோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் என்ன பண்ணலாம், யூதாவை போய் அழிச்சிடலாம் என்ன முடிவு செய்கிறாங்க. இதுதான் இன்றைய பகுதி. பாருங்க பாப்போம். சிரியாவினுடைய அரசன் பெக்கா, இவனும் வடநாட்டு ராஜாவும் சேர்ந்து கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக போர் தொடுத்து அவனை வீழ்த்த என்ன பண்றாங்க, திட்டம் போடுறாங்க. இதை கேள்விப்பட்டு ஆகாஷ், அதாவது தென்னாட்டு ராஜா என்ன பண்றான், மனம் கலங்குறான். எப்படி கலங்குறாங்கிற அந்த ஒரு பகுதியும் அந்த வாசல் சொல்லுது பாருங்களேன். ஒரு பெரிய காத்துல காட்டு மரங்கள்லாம் எப்படி அப்படியே அலமோதும், அந்த மாதிரி ஆகாஷனுடைய மனம் அலைமோதுகிறது. இந்த நேரத்திலே தான் எசையா இறைவாக்கினர் ஆகாஷ்க்கு அனுப்பப்படுறாரு. எசையா அங்க போறாரு. ஆகாஷ் தைரியமா இரு, நீ முடிவில்லா அரசனுடைய பிள்ளை, நீ இவனுங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. எனவே உன் நம்பிக்கையை கைவிடாத என்று நம்பிக்கையை ஊட்டுகிற அற்புதமான பகுதி. எல்லாம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். 2 மிக பெரும் நாடுகள் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு நாட்டை அழிக்க திட்டம் போடுது. ஆகாஷ் பயப்படுங்க. யூதாவினுடைய குலம்
தழைக்கும் என்பது ஆண்டோடைய ஆசீர்வாதம். ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. யூதாவினுடைய தாவீதுடைய வம்சம் வாழ்வாங்கு வாழும். இது ஆண்டோடைய ஆசீர்வாதம். அப்போ இது நிலைக்காம அந்த ஆண்டோடைய வார்த்தை பலிக்காமல் போயிடும். ஆகாசுக்கு ஒரு பயம். ஒரு புயல் காட்டில் மரம் எப்படி அலமோது அந்த மாதிரி மனசு அலமோதுது. அப்போதான் நம்பிக்கையை கொடுக்க எசையா என்ன பண்ணுறாரு? ஆகாஷ் அனுப்படுறாரு. எசையா வராரு, ஆகாஷ் தைரியமாரு. அப்போ சொல்ற வார்த்தை தான் இது. நீ நம்பிக்கையில் நிலைத்திருந்தால், நீ கடவுளை முழுமையாக நம்பினால் நீ வாழ்வாங்க வாழ்வாய். தைரியமாக சொல்ற. இப்போ நற்செய்திக்கு வரும். இப்போ நமக்கு நற்செய்தியிலே கப்பர்நாகம் கலிலேயா கடற்கரை அந்த கப்பர்நாகம் பகுதியை ஒட்டி உள்ள பகுதிகள் தான் ரெண்டு நகரம். பெத்சாய்தா, கொராசிம்ங்கிற நகரம். பெத்சாய்தாவில் ஆண்டவர் அந்த குளம் இல்லையா, அது அற்புதமான நிறைய விஷயங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்காரு. அங்கெல்லாம் எத்தனையோ போதனை போதிச்சிருக்காரு. நம்ம யோவானில் வாசிக்கலாம், 20-30 வாசிக்கலாம். அத்துணை புதுமைகளையும் அத்துணை நற்செய்தி பணி அங்கே செய்தும் அங்கே வாழ்ந்த மக்கள் ஏசப்பாவை நம்பல. ஏசப்பா சபிக்கிறார் அந்த நகரங்களை. உங்களுக்கு செய்த அற்புதத்தையும் உங்களுக்கு செய்த புதுமையையும் நற்செய்தி பணியும் நான் வேற ஏதாவது பண்ணி வச்சுங்களேன், அவங்க நம்பியிருப்பாங்கன்னாரு. அவங்க நம்பியிருப்பாங்கன்னாரு. அதே கலிலேயா கடலை ஒற்றிருக்கின்ற புறவின பகுதி நிறைய உண்டாங்க. தீர், சீதோன் என்பதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் வாழாத அந்நிய மக்கள் வாழுகின்ற பகுதி. ஆண்டவர் அங்கேயும் புதுமை செஞ்சிருக்காரு. சரிங்களா? அப்போ சொல்ற பாருங்க, அப்போ உங்களுக்கு செஞ்ச புதுமையெல்லாம் நாங்கள் செஞ்சு வச்சிங்களேன், அவங்க நம்பியிருப்பாங்க. இது யூதர்கள் வாழ்கிற பகுதி, இஸ்ரேல் மக்கள் வாழ்கிற பகுதி. இவங்க நம்பலை. சபிக்கிறார் ஆண்டவர். பெத்சாய்தா நகரே, கொராசின் நகரே, உங்களுக்கு ஐயோ கேள்வி. நம்ப மறுக்கிறேன். நீ நம்பினோர் கெடுவதில்லை. நம்புங்க என்று நம்ப மறுத்தனர்களுக்கு சாபத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். சகோதரர்களே, கடவுளை நம்பணும். கடவுளை மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நம்பணும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த முதல் வாசகத்தின சொன்ன இல்லையா, முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதியே தான். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க உங்களுக்காக. உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்காவிடில் நீங்களும் நிலைத்திருக்க மாட்டீர்கள். சகோதரர்களே, ஆண்டவரை முழுமையாக நம்புவோம், முழுமையாக நம்புவோம், நிலைத்திருப்போம்.